பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு பாகம் 15. அதற்குரிய காரணங்களாவன: 1. நிப்து இனத்தவர் ஹிஜாஸின் வடபகுதியில் தங்களது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினர். 2. ரோமர்கள் மிஸ்ரு, எகிப்து, ஷாம், சிரியா மற்றும் ஹிஜாஸின் வடபகுதியை ஒட்டியுள்ள நகரங்களில் தங்களது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி யமன் நாட்டு அரசர்களின் வியாபாரத்திற்கான கடல் மார்க்கத்தையும் அடைத்துவிட்டனர். 3. அவர்களது கோத்திரங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் தோன்றின. ஆக இம்மூன்று காரணங்களால் அவர்களது ஆட்சி வீழ்ச்சி கண்டது. மேலும் கஹ்தான் வம்சத்தவர்கள் யமன் நாட்டை துறந்து தூரமான நாடுகளில் குடிபெயர்ந்தனர். கிபி 300 இஸ்லாம் நுழையும் வரை இக்காலகட்டத்தில் அந்நாட்டு 2ஆம் ஹிம்மரியா அரசு என அழைக்கப்பட்டது. அப்போது ஆட்சி செய்தவர்கள் சஃபா, துரைத்தான், ஹல்ரமௌத், எம்னூத் அரசர்கள் என அழைக்கப்பட்டனர். இக்காலத்தில் உள்நாட்டு குழப்பங்கள், குடும்ப சண்டைகள், புரட்சிகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்தன. அதன் காரணமாக அவர்களது அரசாட்சி முடிவுக்கு வந்தது. இக்காலத்தில் ரோமர்கள் அத்னன் நகரை கைப்பற்றினர். ஹம்தான் மற்றும் ஹிம்யர் குலத்தவடைய இருந்த போட்டியை பயன்படுத்தி கொண்டு ரோமர்களின் உதவியுடன் ஹபசியர்கள் முதலாக கிபி 340 யமன் நாட்டை கைப்பற்றினர். இவர்களின் ஆட்சி கிபி 378 வரை நீடித்தது. அதற்கு பின் அந்நாட்டு ஹபசியர்களின் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரமடைந்த கிபி 450 அல்லது 451 மாபெரும் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அவர்களது நகரங்கள் பெருத்த சேதமடைந்ததால் நகரங்களை துறந்து பல இடங்களுக்கு சென்று குடியேறினர். இவ்வெள்ள பிரளயத்தில் சைலூஸ் அறியும் என மேன்மைமிகு குரான் கூறுகிறது. கிபி 523 ஆண்டில் யமன் நாட்டை ஆட்சி செய்த தூ நவாஸ் என்ற யூத கொடுங்கோலன் நஜ்ரன் வாழ் கிறிஸ்துவர்கள் மீது கொடூரமாக தாக்குதலை கொடுத்தான். அவர்களை பலவந்தமாக கிறிஸ்துவ மதத்திலிருந்து மாற்றி முனைத்தான். அவர்கள் மறுத்தன காரணமாக பெரு அகல்களை தோண்டி நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதனுள் அவர்களை வீசி எறிந்தான். இது குறித்து அல்லாஹ் தனது அருள்மறையால் பின்வருமாறு குறிப்பிடுகிறான்.